சீமான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் விஜய் பற்றி கட்சி ஆரம்பித்த போது கலாச்சாரம் இன்னைக்கு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பணக்கொழுப்பு இருக்குது, அதனால் என்ன வேணால் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? அந்த லூஸை பற்றிலாம் கேட்காதீங்க ப்ரோ. உண்மையிலே ஒரு அறிவே இல்லை. நீங்கள் இப்போ உங்கள் சைடுனா உங்கள் ஊர் வந்தால் உங்கள் சைடு பேசுவான். இப்போ எங்கள் ஊருக்கு வந்தால் என் சைடு பேசுவான். என்ன கண்டவனங்களாம் திட்டிக்கின்னு அவன் தாண்ட பார்த்தா விஜய் திட்டுறான், இந்தாண்ட வந்து பெரியார் ஆளுங்களை திட்டுறான். இவங்கெல்லாம் ஒரு அரசியல்வாதியாக போங்கய்யா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விஜயை வந்து பணக்கொழுப்பு எடுத்து அலைகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களுக்கு வேலை இல்லை, அவ்வளோதான். இல்லை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜயை வந்து அவர் எதனா ஒரு சண்டை இழுத்துட்டே இருக்காரு. அவருக்கு ஏதாவது வேலை இருந்தால் அவரையே வம்பு இழுக்க போகிறார். அவருக்கு வேலை இல்லைனா தான் வம்பு இழுக்கிறாரு. அவர் நம்மளுக்கு தளபதி தான், விஜய் தான் எப்போவுமே. எல்லாம் மனுஷனாக திரியிறானுங்க ரோட்டில். சீமான் உங்களுக்கு பிடிக்காதா? சீமான்ல என்னைக்கு வந்தான் அரசியல்ல அது பேசு. சீமான் என்னைக்கு வந்தான்? நேற்று கால பூத்தான். இது பெரியார் கொள்கையிலேருந்து வந்த கட்சி. அவனை ஆட்டவும் முடியாது, அந்த கட்சியும் போடவும் முடியாது. அதான் இவன் என்னவோ சீமான் வந்துட்டாரு, சீமான் ஒரு சீப்பு வாழைப்பழம் கொடுத்துட்டு 1 கிலோ சக்கரை கொடுத்துட்டா தீர்ந்து போச்சா? அது நிர்வாகம் பண்ணணும். அவன் தான் அரசியல்வாதி. ப்ரோ அப்பயாச்சும் அவர் எதனா நெகட்டிவாக கண்டென்ட் பேசி அப்பயாச்சும் அவர் பேர் எதனா வெளில தெரியும்னு பார்க்குறேன்னா அவர் அப்பயாச்சும் வெளில தெரியணும்னு தான் பார்க்குறாரு தவிர அவரோட ஐடியாலஜியும் ஏதோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரில. அவருக்கு தேவை அவர் ஃபேமு, அது அவர் பேசுறதுனால ஒரு 10 ஓட்டு எக்ஸ்ட்ரா வருமானு தான் பார்க்குறாரே தவிர மக்களுக்கு எதுவும் செய்கிற மாதிரி எனக்கு தெரில. ஏன் ப்ரோ தொடர்ந்து அவர் எல்லா கட்சியும் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காரு? அப்போ தான் கண்டென்ட் ஒன்றும் பெருசாகும். நல்லதாக சப்போர்ட் பண்ணி பேசிட்டா யாரும் நியூஸில் பெருசாக போட மாட்டாங்க. கிண்டல் பண்ணி பேசினா தான் நியூஸில் தலைப்பு செய்திகள் சீமான் இதை பண்ணார் அதை பண்ணார்னு வரும்னு அது போட்டுறானுங்க. அதனால தான் இருக்கிறவன் ஆடுறா, இல்லாதவன் சும்மா புறணி பேசுகிறான், அதோட அவ்வளோதான். அவர் சம்பாரித்த காசு, அதனால் அவர் இது பண்ணிருக்காரு. இல்லை சார், அது வந்து அவர் உழைச்சி தானே வர்றாரு, யார்ட்டையும் கொள்ளையடிச்சு வரல. மற்றவங்க மாதிரிலாம் இல்லைல்ல. சும்மா 4 பேருக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட காசை பிடிங்கிட்டு பேசுகிறது அப்படிலாம் கிடையாதுல்ல. நான் விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணல, சீமானுக்கும் சப்போர்ட் பண்ணல. ஆனால் அவர் இப்போ தான் வராரு, வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. ஏன்னா சும்மா போட்டவங்களுக்கே போட்டு அது பூரா இருந்தால் ரோட்லேருந்து எல்லாமே டேக்ஸ்லேருந்து எல்லாமே நிறையா வேஸ்ட்டாக தான் போகுது. எல்லாமே எங்கே போகுது எது போகுதுன்னே தெரில. சும்மா பட்ஜெட்னு ஒன்று என்னென்னத்தையும் காட்டுறாங்க, ஒன்றுத்தையும் காட்ட மாட்டுறாங்க. வேறு எதுவும் நிறையா பேர் வேலை இல்லாமல் சுற்றுறாங்க. நிறையா பேர் வேலைக்கு காசு கொடுத்து தான் ஜாயின் பண்ணுறாங்க கவர்மெண்ட்லேயும். எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது. பர்சனலாகவே நானே சொல்கிறேன், நிறையா இருக்குது. அவர் யார்கிட்டும் கையேந்தி நிற்கல, திருடலை, எதுவும் பண்ணல. அவர் காசு, அவர் ஒழிச்ச காசு அவர் செலவு பண்ணுறாரு. சீமானுக்கு இது என்ன பிரச்சனைன்னு தெரில. மேபி இவர் விஜய் பெரிய ஹைக்கில் இப்போ இருக்கன்னா டிஎம்கே டிவிக்கெலாம் ஏடிஎம்கே இப்போது சரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. டிஎம்கே டிவிக்கெலாம் இப்போ பெருசாக தான் இருக்குது. இன்கேஸ் டிவிக்கு ஜெயிக்கனா கூட ஆப்போசிட் கட்சியாக பெரிய கட்சியாக நிற்கும். ஸோ வந்து சீமானால நெகட்டிவ் பண்ணி அவன் பெரிய ஆளாக பார்க்குறாரு. ஸோ அதனால் அவர் அப்படியே பேசினே இருப்பார், வேலை இல்லை அவருக்கு. எங்கள் தளபதிக்கு பணக்கொழுப்புன்னு சொல்லி அவர் ரொம்ப அவதூறாக பேசியிருக்காரு. அவருக்கு பணக்கொழுப்புனா இப்போ உனக்குன்னா எதனா சொல்கிற போகிற வேறு எதனா வாயில் நல்லா வருது. பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 2026 ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு முன்னேற்றத்தோட வந்து களமிறங்கி இருக்காரு. அவர் சொந்த காசை வச்சு செலவு பண்ணுறாரு. முன்னமாரி திருநெல்வேலி உண்டியல்லாம் குளிக்கி வந்து எதுவுமே பண்ணல. அவர் உண்டியல் குளிக்கி இன்னைக்கு வந்து ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்ச ரூபா மாதம் வாடகையில் வந்து வீடு எடுத்து வச்சிருக்கேன். இதேமாரி பேசின்னு இருந்தாருன்னா 15 வருஷமாக அவர் வந்து கத்திட்டு தான், தொடர்த்திலேயே கத்திட்டு தான் இருக்காரு. ஒரு மயிரும் பிடுங்க முடியல அவரால். அவர் வந்து எங்கள் தளபதி வந்து பேசுறதுக்கு வந்து அருகதே இல்லை, சுத்தமாக அருகதே இல்லை. தொடர்ந்து ஏன் விஜய் நோண்டுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? பின்ன அவ்வளோதான். இவங்களுக்கு இப்போ ஓட்டு உடஞ்சிரும்ல, இவங்க வந்துட்டனால இவங்க எப்படியோ ஓட்டை உடச்சிருவாங்க. அதனால் ப்ரோ அவன் ஒரு ஆளுன்னு கேட்டுட்டு இருக்காதீங்க ப்ரோ. நீங்கள் வேறு என்னாச்சும் கேளுங்க, நான் சொல்கிறேன். சரி, சீமான் சாருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், என்ன சொல்லுவீங்க? பொய் சொல்லாதீங்க ப்ரோ, பொய் மட்டும் சொல்லாதீங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. நிறைய பொய் சொல்கிறீங்கண்ணே, தயவு செஞ்சு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேண்ணே. பொய் மட்டும் சொல்லாதீங்க. உங்கள்கிட்ட கத்தி பேசுகிறேன்ட்டு மட்டும் நிறைய பேர் சொல்கிற விருப்பம் இல்லாமல் அவர் கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாட்டில் வந்து ஆளை கூப்பிட்டு வந்து கட்சி வளர்க்குறாங்க, கம்பெனி பண்ணிட்டு இருக்க கொள்கையில் அப்படின்னு கலாய்க்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை ப்ரோ, நார்த்லேருந்து அவர் ஆள் கூப்பிட்டு வந்தார், எல்லாமே ஓகே தான். அவர் எப்படின்னா எல்லாரையும் கட்சியில் கூப்பிட்டு ஜெயிக்க வைப்பார், அதுதான் அவரோட வேலை. இப்போ இவருக்கும் அது தெரியுதுல்ல, அப்போ இவரும் போய் பண்ணலாம்ல. அவர் என்ன தான் பண்ணாலுமே ஒரு ஃபேம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அந்த ஃபேம் இவர்கிட்ட இருக்கிறனால தான் இவராக போய் பார்த்துருக்காரு. இப்போ சீமான் நம்ம அண்ணனும் போய் கேட்டிருக்கலாம், போய் பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் ஏன் பார்க்கல? ஏன்னா அவர்கிட்ட அந்த ஃபேம் இல்லை, நம்ம ஆள்கிட்ட இருக்குது, அதனால் அவர் பார்த்துருக்காரு. ஸோ இத்தனைக்கும் பிரசாந்த் கிஷோரே ஒரு கட்சி வச்சுருக்காரு, அவர்கிட்டையுமே. ஆனால் அவர் வந்து ஜெயிக்கல, ஏன்னா அவர்கிட்ட அந்த ஃபேம் இல்லை. அவர் எல்லாரையும் ஜெயிக்க வைக்கிறாருல, ஏன் அவரே ஜெயிக்கல? இப்போ விஜய் போகிறாருன்னா விஜய் வந்து முடியும், அவருக்கு ஃபேம் இருக்குது, அதனால் அவர் போயிருக்காரு, பார்த்துருக்காரு. எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சந்தோஷம்தான்.
விஜய்க்கு வந்து பணக்கொழுப்பு அப்படின்றது எப்படி பாக்குறீங்க இந்த வார்த்தை? இல்லை ப்ரோ, பணக்கொழுப்புனா அவர் வந்து வேற காசு எதுவுமே வந்து அவர் செலவு பண்ணல. ஓசி காசு கிடையாது, அவர் சம்பாரிச்ச காசை அவர் செலவு பண்ணுறாரு. இதை வந்து பணக்கொழுப்பாக நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் எங்கேயுமே ஆட்டிடியூட் காட்டல, திமிரு காட்டல. அப்படி காமிச்சிருந்தா கூட நம்ம பணக்கொழுப்புன்ற வார்த்தையை சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அவர் காட்டல, எல்லாருக்கிட்டையும் நன்மையான நிதானமாக தான் இருக்காரு. ஸோ அவர் சொல்கிறத எனக்கு உடன்பாடு இல்லை, அவ்வளோதான். தொடர்ந்து வந்து சீமான் விஜய் தாக்குவதற்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா, இப்போது பாசிட்டிவாக பேசினா யாருமே ஃபேம் ஆக மாட்டாங்க, நெகட்டிவாக பேசினா தான் ஃபேம் ஆகிற மாதிரி சொசைட்டி மாறிடுச்சு. ஸோ அதனால் அவர் நெகட்டிவாக பேசினா நம்ம டெய்லியும் தெரியுமேன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு ஆளை அப்படியே மறைஞ்சிட்டாருன்னா அப்படியே மறைஞ்சிருவார். இதுவே நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம மக்கள் இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்களே சீமான் எப்படி ப்ரோ, சீமான் சார் எப்படி ப்ரோ அப்படின்னு, அப்படி தெரியணுன்றதுக்காக தான் அவர் அந்த மாதிரி பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை அடக்கினா அரசியலில் ஜெயிப்பாருன்னா எந்த விஷயத்தை சொல்லுங்க? சொன்னா தப்பாயிடும். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, காமராஜரும் அண்ணாவும் இந்த மாதிரி தேர்தல் வியூகம் பண்றவங்களை வச்சா ஜெயிச்சாங்கன்னு கேட்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? 1960 காலகட்டம் இருக்குமா, அந்த காலத்தில் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு டிவி இருக்கிறதே வந்து பெரிய விஷயம். அன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா இதுமாரி ஐடி விங்ஸு அது மாதிரிலாம் யாருமே கிடையாது. இன்றைக்கான காலகட்டத்துக்கு எப்படியோ அப்படி தான் அரசியல் பண்ணணும். அன்றைக்கான காலகட்டத்துக்கு எப்படி அரசியல் பண்ணாங்களோ அப்படி தான். பார்த்து திருமண கூட்டம், துண்டுச்சீட்டு பிரச்சாரம் அது மாதிரிலாம் எழுதிலாம் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து அவங்களால அன்றைக்கி வந்து சமாளிக்க முடியும். அன்றைக்கி மக்கள் தொகையாக அவ்வளோ கம்மியாக தான், இன்றைக்கி அவ்வளோ அதிகமாக இருக்காங்க. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அரசியலை வந்து மாற்றுறது தான் வந்து வேலை நமக்கு. ஃபஸ்ட்டு இருந்த ஆறுதலோட இப்போ நம்ம விஜய் அண்ணன் கட்சிக்கு தொடங்கினதுக்கப்புறம் அவருக்கு ஆறுதலே கம்மியாயிருச்சு. அது என்னன்னா, அவர் தப்பாக பேசினதுனால தான். ஃபஸ்ட்டு மாதிரி கரெக்டாக பேசிகிட்டு இருந்தாருன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் கேட்குறாங்க, சீமான் கேட்குறாரு, கலைஞரும் காமராஜர் அண்ணாலாம் எந்த வந்து தேர்தல் வியூகத்தை வச்சா ஜெயிச்சாங்க, பிஜேபி மாதிரிலாம் வந்து யாரும் கிடையாது, எப்படி அவங்க ஜெயிச்சாங்கன்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. ப்ரோ, நம்ம கலைஞர் ஐயா வந்து நல்ல ஆட்சி செஞ்சார் ப்ரோ. ஃபஸ்ட்டு அதில் நம்ம காமராஜர் அண்ணா அதான் ப்ரோ, ரெண்டு பேருமே எல்லாருமே அதை இல்லாமல் நல்ல ஆட்சி செஞ்சதுனால தான் அவங்க வின் பண்ணாங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்கள நம்ம குறை சொல்லவே முடியாது. எல்லாருமே நல்லா இருக்கிறனால தான் டிஎம்கே இன்ன வரைக்கும் நின்று பேசுது. ஆக்சுவலி நான் வந்து ஒரு டிஎம்கே ஃபேன், அதனால் நான் சொல்கிறேன், அவங்க அங்கே ஆட்சி செஞ்சனால தான் இப்போ 2021 வரைக்கும் அவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஏதோ நல்லது பண்ணணும்னு வராங்க. ப்ரோ இந்த ஆள் லூஸு ப்ரோ. இந்த ஆள் உண்மையாக தான் ப்ரோ. இவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. இந்த ஆள் சரியான மென்டல் ப்ரோ. ஏன் அப்படி சொல்கிறீங்க ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இப்போ அதான் சொல்கிறேன்ல, உங்கள் ஊருக்கு வந்தால் அவங்கள பற்றி பெருமையாக பேசுவார். இப்போ எங்கள் ஊருக்கு சென்னை சைடு அந்த சைடு வந்தால் எங்களை பற்றி பெருமையாக பேசுவார். இளைஞர்கள் வந்து படைபலம் வந்து சீமானுக்கு தான் இருக்கு. யார் சொன்னது? சீமான் சொல்கிறாரு. நான் சொல்கிறத கேளுங்க. அவனுக்கு அதான் சொல்கிறேன், சின்ன சின்ன பசங்க கூட இப்போலாம் அவரை மதிக்கிறது இல்லை, அவரை திட்டுறாங்க ப்ரோ. பொய்யா சொல்கிறாரு ப்ரோ, வாயை திறந்தாலே பொய் சொல்லிட்டு இருக்காரு. அவரெல்லாம் பற்றி கேட்குறது வேஸ்ட்டு தான். நீங்கள் உண்மையாக தான் சொல்லணும். ஒன்றுமே ஒரு உண்மையாக இருக்காது அவர் சொல்கிறது. நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் சும்மா இது போட்டு பாருங்களேன், சீமான் பொய்கள்னு போட்டால் நிறைய வருது. ஆமாம் ப்ரோ, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். அவர் பேசுறது எல்லாமே மாற்றி மாற்றி தான் இருக்கும், எதுவுமே உண்மை இல்லை. ஆனால் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே ஜென்ரலாக என்கிட்ட கேட்குறீங்க. 82 வயசு ஆகுது எனக்கு. சீமான் இன்னைக்கு காலையில் வந்தவன். சீமான் வெள்ள நிவாரத்தில் கொடுத்துட்டாரு. 1 கிலோ சர்க்கரை, ஒரு சிப்பு வாழைப்பழத்தை கொடுத்துட்டா இவன் அரசியல்வாதி ஆகிட்டான். இன்னைக்கு வந்து விஜய் திட்டிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? விஜயா அவன் ஏதோ பணம் வரான் அரசியலுக்கு. அவங்க அப்பா வந்து டிஎம்கே சந்திரசேகர் வானாடா நம்மளுக்கு கட்சின்னாரு. இவன் ஏதோ கொஞ்சம் யார் பேச கேட்டுன்னு அரசியல் அவனை போய் திட்டுறான். நாளைக்கு அவங்ககிட்ட தானே போக போகிற, தெரியும், அது தெரிஞ்ச விஷயந்தான்.